வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் கேரட் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்மூத்தி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து சம்மரில் மட்டும் இல்லை, எல்லா சீசன்லையுமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெரியவங்க குட்டீஸ் எல்லாருமே நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து அதோட தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்மூத்திக்கு வந்து நம்ம கேரட்டை வேக வச்சு செய்ய போகிறோம். அந்த மாதிரி செய்யறதால ஸ்மூத்திக்கான ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்கும். அதே போல் எல்லா சீசன்லையுமே எடுத்துக்கலாம். கேரட்டோட ரா ஸ்மெல்லும் இருக்காது. இப்போது கேரட் வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு 10லேருந்து 12 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். இப்போ கேரட் வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை கொஞ்ச நேரம் போல் வச்சிடலாம். இதோட சூடு ஆறுனதும் இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே நான் தண்ணியில் ஊற வச்ச 3 டேட்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேட்ஸ்க்கு பதிலாக தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 8லேருந்து 10 பாதாம் போல் நைட்டே தண்ணியில் ஊற வச்சு அதோட தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்ததும் இது கூடவே இன்னொரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்க்காம திக்காக காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். இதை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் சில்லுன்னு சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஐஸ் க்யூப் சேர்க்காம ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். இதில் நான் கார்னிஷிங்காக கொஞ்சம் திருகின பாதாம், பிஸ்தா, அப்புறம் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். நீங்களும் இந்த ஹெல்த்தியான கேரட் ஸ்மூத்தி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.